வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் செமஸ்டர் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கான கவர்மெண்ட்டோட டிஎன்டிஓடைய ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க், டைமிங் வந்து 3 இயர்ஸ். பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிஎட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் மதிப்பீடு என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. லத்தீன் தான் நம்ம அதிகமாக படிப்போம். ஸோ ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க. மெயினாக 5 மார்க்கும் இதில் இருக்கக்கூடிய 10 மார்க்கும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஆன்சர் டு ஈச் த கொஸ்டின் ஷுட் நாட் எக்ஸீட் 250 வேர்ட்ஸ். 2.5 பக்கத்துக்கு வந்து நீங்கள் எழுதணும். ஈச் கொஸ்டின் கேரியர் 5 மார்க். சோதனையிலிருந்து தேர்வை வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ டெஸ்ட் ஃப்ரம் த எக்ஸாமினேஷன். கல்வியில் மதிப்பீட்டின் பின்னணியில் ஒரு நிலையான வளர்ச்சியினை நீங்கள் எவ்வாறு கொண்டு வர முடியும்? How can you bring the sustainable development of context assessment in education? திறந்த புத்தக தேர்வின் அமைப்பை விவாதி. Discuss the structure of open book examination. குறையறி சோதனை வரையறு, அதன் நன்மைகளை சுருக்கமாக எழுது. Briefly define the diagnostic test. Write its advantages. தரவரிசை தொடர்பினை விவரி. Explain the rank correlation. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் சியில் 5x10 50 எஸ்ஏ டைப்பு. மதிப்பீட்டின் நோக்கம் பற்றி விளக்குக. பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். மதிப்பீட்டு தகவல் சேகரிப்பு மாணவர்களின் செயல்திறனை மதிப்பீடு செய்தல் மற்றும் மதிப்பெண்கள் பற்றி விவாதிக்க. டிஸ்கஸ் த கலெக்ஷன் ஆஃப் அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஜஸ்டிங் ஃபார் த அது கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியான விரிவாக்க மதிப்பீட்டின் நோக்கங்கள், பண்புகள் மற்றும் செயல்பாடுகளை பட்டியலிடுகள். லிஸ்ட் அவுட் த அப்ஜெக்டிவ் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டினியூவஸ் காம்ப்ரஹென்சிவ் எவல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தரப்படுத்துதல் என்றால் என்ன, மதிப்பீட்டின் வகைகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை விளக்குக. வாட் இஸ் கிரேடிங் ஃபார் எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். மதிப்பீட்டு வழிகாட்டியினை உருவாக்கத்துக்கான நடைமுறைகளை குறிப்பிடவும். ஸ்டேட் த ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் ஸ்கோரிங். நேரடி மற்றும் மறைமுக உற்றுநோக்கலில் உள்ள படிநிலைகளை விவரிக்கவும். எலாபரேட் த ஸ்டெப்ஸ் இன் டைரக்ட் இன்டைரக்ட் அப்சர்வேஷன். அடைவு சோதனையின் கட்டமைப்பு பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்டிவ் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். பின்னோட்டத்தின் பொருள், வரையறு, குறிக்கோள், கொள்கை மற்றும் அதன் வகைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த மீனிங் ஃபார் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ், பிரின்சிபிள், ஃபீட்பேக் அண்ட் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ். மாணவர் செயல்பாட்டு தொகுப்பு என்றால் என்ன? பல்வேறு வகையான மாணவர் செயல்பாட்டு தொகுப்பு மற்றும் அவற்றின் பயன்பாடுகளை பட்டியலிடுக. டிஃபைன் போர்ட்ஃபோலியோ. லிஸ்ட் அவுட் த வேரியஸ் டைப் ஆஃப் போர்ட்ஃபோலியோ அண்ட் தர் யூசஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்மானா விளக்கத்திலிருந்து திட்ட வகலத்தை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், குவார்டைல் டீவியேஷன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் செமஸ்டரில் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கான ஒரு டிஎன்டியோட மாடல் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் செகண்ட் செமஸ்டருக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.